Thank you, Lord. Amen. Amen. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரண்டாவது நாளிலே கூட ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வரும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை ரட்சித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேற்றவாளனாகிய தூய பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தா, திருத்துவ தேவன் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நேற்று பார்த்தோம். நாம் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யம் செல்வது என்பது கூடாத காரியம். ஏன்னா பரிசுத்தர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்காக தேவன் நமக்கென்று ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரலோகம் என்பது பாவிகளுக்காக அல்ல. ஒன்று நம்ம பரிசுத்தமாக வாழணும், இல்லைன்னா பாவமான ஒரு வாழ்க்கை, பாவியான ஒரு நிலையில் நம்ம போயிடுவோம். அப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்னும் போது நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு, நமக்கென்று வைத்திருக்கிற இடம், நமக்கென்று வைத்திருக்கிற ரோடு, நமக்கென்று வைத்திருக்கிறதான அங்கே கனிகள், நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆண்டவர் வஸ்திரம், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கென்று வைத்திருக்கிற சரீரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தவான்களுக்காக, பரிசுத்தர்களுக்காக அந்த இடத்துல ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் பாவிகள் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. அதனால தான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நேற்று நம்ம பார்த்தோம், செங்கடலை அவர்கள் கடந்து வரும்போது ஆண்டவர், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட், ஐ ஆம் காட் அப்படின்னாரு. ஆனால் அதே தேவன் யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக அவர்களை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் நான் பெரிய காரியங்களை செய்வேன். ரட்சிக்கப்படுகிறதான அந்த ஒரு சமயத்தில், நேரத்தில் நாம் எதையும் செய்ய வேண்டாம், நாம் விசுவாசித்தால் போதும் என்ற நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நமக்குள்ளே என்ன இருக்கணும், பரிசுத்தம். சில விஷயங்களை ஆண்டவர் தரித்து கொள்ளுங்கள் என்றார். அந்த மாதிரி தரித்து கொள்ளுங்கன்னா, ஒரு ஆடையை நீங்கள் எப்படி உடுத்தி கொள்கிறீர்களோ அதே போல நம்ம பரிசுத்தத்தை தரித்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். இன்றைக்கு நமக்கு பெரிய கேள்வி என்னன்னு சொன்னால், people are always wondering about what God will is. எப்போதும் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தத்தை நான் புரிஞ்சுக்கிறது, எதெல்லாம் தேவ சித்தம். பைபிளில் நமக்கு சொல்கிறது 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 5:18 பைபிள் சொல்கிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். அப்போது ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையணும். அப்புறம் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துது, கிராட்டிடியூட், நமக்குள்ளே தேவனுக்காக நன்றி செலுத்துவது, கிவிங் தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் என்கிற ஆட்டிடியூட், அது நமக்கு பிதாவின் சித்தம். 1 பேதுரு 2:15 சொல்கிறது, நன்மை செய்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். இப்போ 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசித்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்கென்று நாம் அழைக்கப்பட்டதும் இல்லாமல், பரிசுத்தம் என்பது அது பிதாவினுடைய, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளில் அவர் இந்த பரிசுத்தத்தை அதிகமாக மையப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக நீங்கள் சொல்லணும்னா, பரிசுத்தம் என்பது வெளியரங்கமாக இருக்கக்கூடாது. மோசேயினுடைய பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்ததான அந்த வெளியரங்கமான சில காரியங்கள் அல்லது கிரியைகள், நீங்கள் 1 பேதுருவையே நீங்கள் 1:15-16 நீங்கள் வாசிக்கும் போது அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும்
நடக்கை எல்லாவற்றிலையும். அப்படின்னா இன் யுவர் டீட்ஸ், இன் யுவர் ஒர்க்ஸ், இன் யுவர் வேர்ட்ஸ், இன் யுவர் ஆக்ஷன்ஸ், உன்னுடைய கிரியையில், உன்னுடைய செயலில், உன்னுடைய நடக்கையில் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு இதை நீங்கள் இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மளுடைய பரிசுத்தம் என்பது அஃப்கோர்ஸ் நிச்சயமாக அதெல்லாம் தியானிப்போம். சிந்தையில் பரிசுத்தம், எண்ணங்களில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், யோசனையில் பரிசுத்தம், இது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்முடைய கிரியைகளில் பரிசுத்தம் வெளிப்படணும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்தில் ரொம்ப அருமையாக அவர் பேசியிருப்பார். ஆரம்பத்திலேயே ஆண்டவருடைய போதனைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, உங்களுடைய நீதி வேதபாரகர் பரிசேயர்கள் என்கிறவருடைய நீதியிலும் அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் எதை நீதியாய் வைத்திருக்கிறார்களோ அதை அல்ல, அதை விட அதிகமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? நீங்கள் பழைய ஏற்பாட்டை, நீங்கள் பழைய உடன்படிக்கையின் கீழே வருகிறவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களை விட, இவர்களை பரிசுத்தவான்கள் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எதை தன்னுடைய மலை பிரசங்கத்திலிருந்து ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறாருன்னா, வேதபாரகர் பரிசேயர் நல்ல போதிப்பாங்க, ஆனால் அவர்களிடத்துல கிரியைகள் இருக்காது. அதனால தான் அவர் சொல்வார், நீங்கள் அவங்க சொல்கிறத செய்யுங்க, அவங்க செய்யாததை செய்யுங்க அப்படின்னு சொல்வார். அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அவங்கள அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கிரியைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எப்படி இருக்கும், ஒழுங்காக கிரியைகள் இருக்காது, வார்த்தைகளில் தான் இருக்கும். ஆனால் அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்லுவார், அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க போதிக்கிறதை நீங்கள் செய்யுங்க, ஆனால் அவங்க செய்யாததையும் நீங்கள் செய்யுங்க அப்படின்வார். ஏன்னா அவங்க எதையுமே என்ன பண்ண மாட்டாங்க, உருப்படியாக செய்தது கிடையாது. அவர்களை விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களை விட புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை விட நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் ஸ்டாண்டர்ட் வேற, புதிய ஏற்பாட்டின் ஸ்டாண்டர்ட் வேற. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தத்தின் சதவீதமும் அளவும் வேறு, புதிய ஏற்பாட்டில் வேறு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டிலே வெளியரங்கமான சில பரிசுத்தங்கள், அதாவது அதாவது அவுட்வேர்ட்லி வெளியரங்கமாக செய்கிறதான கிரியைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். நம்முடைய பரிசுத்தத்தினுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏன்னா இவர்களுக்கு சொல்லி கொடுக்க பழைய ஏற்பாட்டில் யாரும் இல்லை, உதாரணங்கள் இல்லை, அவர்களுக்கு எடுத்துக்காட்டு இல்லை, முன்மாதிரிகள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அபிஷேகம் இல்லை, பெந்தேகோஸ்தே நாள் கிடையாது, ஆவியானவர் ஊற்றப்படலை. ஆவியானவர் தற்காலிகமாக சில நபர்கள் மீது இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு நிரந்தரமாய் நமக்குள்ளே விட்டார். அப்போ நம்முடைய ஜீவியத்தில் அவர்களை விட அதிகமான ஒரு ஸ்டாண்டர்டை கர்த்தர் நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த பரிசேயர்கள் பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கக்கூடாது, அசிங்க அருவருப்பு அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றனால என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை மூடின்னு ஜனங்க இருக்கிற இடத்துக்குள்ளே அங்கங்கே இடிச்சுக்குவாங்க. செவுத்தில் போய் கண்ணை மூடினே வருவாங்க, கீழே குடிஞ்சினே வருவாங்க. இந்த பரிசேயர்களுடைய அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பரிசேயர்கள் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடினே நேராக போய் கல்லில் போய் இடிச்சுப்பாங்க. இடித்து ரத்தம்லாம் வரும், அடிப்படும், அந்த காயத்தோடு வருவாங்க. அப்போ அந்த காயத்தை பார்த்து இவர் அவ்வளோ பரிசுத்தார். இவர் என்ன பண்ணுறார், வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர வரைக்கும் எந்த பெண்ணையும் பார்க்கல. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவருக்கு ஒரு சீட்டை கொடுங்க, தம்பி ஏந்திரு, அவருக்கு சீட்டு கொடு, அவர் பாரு எவ்வளோ காயத்தோடு வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தவான். இதெல்லாம் நடந்துச்சு அந்த நாட்களில், இதெல்லாம் நடந்துச்சு. இப்படி ரோட்டில் நடக்கும்போது இந்த மாதிரி பண்ணுறது, பலி செலுத்துகிற நேரத்தில் போகும்போது கூட அந்த இடத்துல ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான்னா அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, கண்டு காணாமல் போகிறது. ஏன்னா நான் கரெக்டான டைமுக்கு போனோம், ஏன்னா அவ்வளோ பரிசுத்தம்.
தேவனை ஆராதிப்பது தான் எனக்கு முக்கியம், இவன் உயிரை காப்பாற்றுவது என் முக்கியம் இல்லை. நல்ல சமாரியன் கதையில் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆசாரியனும் அப்படி தான் இருந்தான், லேவியனும் அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வேதனையோடு கூட சொல்கிறத நமக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தம், அதாவது நம்ம எல்லாம் சில நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு விகற்பமாக நடக்கிறது பரிசுத்தம். பிஹேவிங் வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஹோலினஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஹேவிங் ஸ்ட்ரேஞ்ச்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வித்தியாசமாக, இப்போ எப்படின்னு சொன்னால் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் இது மாதிரி கூட்டம், ஜபம், ஐக்கியம் இப்படிலாம் வந்துட்டோம், அப்படி உபவாசம்னா என்னன்றது நம்ம வந்து ஒரு மாதிரி நடக்கிறது. ஏன்னா அவங்க பரிசுத்தமாக நடக்கிறாங்களாம். மெதுவாக அப்படி நடக்கிறது, பேஸ் குரலில் பேசுறது, பயப்படுவதாக. சில பேர் பாருங்க நார்மலாக இருப்பாங்க, மைக் கையில் வந்தவொடனே அவங்க குரலே மாறிடும். இப்போ நீ நார்மலாக பேசு, ஏன்னா அந்த தொண்டையில் ஒரு பரிசுத்தம் பேசுவாங்க. சில நேரங்களில் நிறைய சத்தமாக அந்நிய பாஷை பேசுறது எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்றத மாதிரி பேசுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க வீட்டிலலாம் சோத்திரம்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒரு கூட்டத்துக்கு வந்து சுத்திர அப்படியா சுத்திர அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பரிசுத்தம். இதெல்லாம் தான் ஆண்டவர் வந்து ரொம்ப வெறுப்பாக பார்க்குறாரு. டீ கடையில் வந்து சோத்திர சொல்கிறதில்ல, ஊதி டீ குடிக்கிறேன். நீ டீ கடையில் சோத்திரம் சொல்லியிருக்கிறியா? வேலை செய்கிற இடத்துல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறியா? இல்லை. சர்ச்சுக்குள்ளே வந்துட மட்டும் ஏன் சோத்திரம் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு பண்ணுறது, பேசுறது, சிரிக்காமல் சீரியஸாக இருக்கிறது. அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க பார், அவங்க பார் அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருந்தால் பரிசுத்தம், வெள்ளையாக இருந்தால் பரிசுத்தம், வெள்ளை புடவை கட்டினா ஜிப்பா போட்டால் பரிசுத்தம், நகை போடாமல் இருந்தால் பரிசுத்தம். ஸோ மிடுக்கலான ஆடை உடுத்தாமல் மலிவான ஆடை. இல்லை சில பேர் சொல்லுவாங்க, இது நல்லா இருக்குதா ஷர்ட்டு? எஸ், 200 ரூபா தான், பரிசுத்தம்ப்பா. நீங்கள் எவ்வளோ போட்டுங்க? 2000 ரூபாய். அவங்க பரிசுத்தம் கிடையாது. இப்படி ஏதாவது ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறத வந்து இந்த நாட்களில் வந்து நிறைய பேர் வந்து பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்லிகிட்டே இருந்தார். என்ன சொன்னார்னா, எப்பா நீ வந்து இவங்க யூதர்கள் எல்லாம் விருத்த சேதனத்தை குறித்து பெருமையாக நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வந்து இருதயத்தில் விருத்த சேதனம் அடையணும்ட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய அந்தரங்கம், உன்னுடைய உள்ளான ஒரு காரியம். ஆண்டவர் சொன்னார், இந்த பரிசுத்தத்தை நீ வந்து வாரத்தை ஒரு நாள் கடைபிடிக்கிற மாதிரியான பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகளில் நம்ம நடப்பிக்கணும், காண்பிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வந்து சொல்கிறார். தேவன் சொன்னதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய பிரசங்கத்தை அப்படியே யோசித்து பாருங்களேன். ஒரு தினாரையை கையில் கொடுத்து இதில் வந்து நாங்கள் டேக்ஸ் பே பண்ணலாமான்றாங்க. உடனே ஆண்டவர் ஒரு தினாரையை பார்த்து சொல்கிறார், இதில் யாருடைய எம்பளம் இருக்குது? ராயனுக்கு இருக்குது. ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்து, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்து. அங்கே கைமயமாய் பிடிக்கப்பட்டதான அந்த விபச்சார ஸ்திரீ ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது கூட ஆண்டவர் வந்து அவங்களோட கூட பேசுகிற காரியம். அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரமாணத்தின்படி நாங்கள்லாம் பரிசுத்த சந்ததி, இவளை சாவடிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார்? அந்த பிள்ளைய ஆண்டவர் அனுப்பிவிட்டார். உங்களே பாவம் இல்லாதவன், ஆமாம் நீ பிரமாணத்தை கை கொள்கிற அப்படின்னு சொல்லி நீ வெளியரங்கமாக இருக்கிற, உனக்குள்ள நீ அந்த ஸ்திரீயை எப்படி பார்த்துருக்கிற? ஓகே, அப்போ அந்த இடத்துல அந்த பிள்ளை அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அப்போது இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அந்த பிள்ளையோட தப்பாக நடந்திருக்கிறவங்க கூட அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அதில் உங்களே பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து அடிங்க அப்படின்னாரு. கோபமான ஆண்டவர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டின் ஸ்டாண்டர்டுக்கும் புதிய ஏற்பாட்டின் ஸ்டாண்டர்டையும் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டில் இந்த கிரியைகள் ரொம்ப அதிகமாக எம்பசைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்களால அது புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா ஆவியானவர் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரனை வீணர் என்று நீ சொன்னீன்னா நீ என்னவா இருக்கிற? நீ கொலை பாதகனாக இருக்கிற அப்படின்றார். அவர் சொல்லிட்டாரு, நீ வந்து சரீரத்தின் ரீதியாய் ஒரு கொலை செய்யணும், சரீரத்தின் ரீதியாய் நீ வந்து டேமேஜ் பண்ணுறதில்ல, நீ மனதளவில் நீ நினச்சாவே காலின்ட்டார். ஸ்டாண்டர்டை என்ன பண்ணிட்டாரு? இன்க்ரீஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். எவ்வளவு முறை என் சகோதரனை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறார், 70 முறை மன்னிக்கணும் அப்படின்றார்.
அப்போது எல்லா விதத்துலையும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்றதான விஷயத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பு என்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு உள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரின்ஸில் இன்னைக்கு ஒரு கன்வீனியன்ட் ஒரு காஸ்பல்ஸ் வந்துருச்சு. என்னென்னா, எப்பா நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாமே சிலுவையில் இயேசு செய்துட்டார். இப்போ இதுதான் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களிடத்தில் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஓகே இயேசு என்ன பண்ணார், உங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தி மரித்துட்டார், அவருடைய பரிசுத்தம் உனக்குள்ளே வந்துருச்சு, அவருடைய பரிசுத்தம் உனக்குள்ளே வந்துருச்சுப்பா, நீ பாவி கிடையாது, நீ பரிசுத்தமா. இதுக்கு அவங்க கோட் பண்ணுற நிறைய வசனங்கள் என்னென்னா, 1 கொரிந்தியர் ஆரம்பிக்கும் போது பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பரிசுத்தர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்றதான அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். காட் கால்ட் அஸ் அஸ் செயின்ஸ். நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தவான்னு தான் எழுதியிருக்கிறார், அப்புறம் என்னத்துக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாக பவுலும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், இங்க பாருங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களும் ஆண்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற 2 குரூப் அங்கே இருக்கு. ஒன்று ஏற்கனவே அவங்க இது பாருங்க, இதுலேயே 2 குரூப்னா, ஒன்று மெச்சூர்டு, இந்த ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், ஓகே. அப்போது அந்த ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியதான முதிர்ச்சியின் அனுபவத்தை பெற்றதான அப்போஸ்தலர்கள் என்கிறதான அவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும். சரி, இப்போது இவங்க சொல்கிற காரியங்களே சொல்லலாம். ஏன் இதை நான் அட்ரஸ் பண்ணுறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தம் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்குங்க இன்னும் பரிசுத்தமாகணும், நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதை விசுவாசிங்க, நீங்கள் நம்புங்க, கிறிஸ்துவின் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, நீங்கள் இனி பாவி கிடையாது, நீங்கள் பரிசுத்தவான்கள். எஸ், கரெக்டு தான், அவங்க சொல்கிறது தவறு கிடையாது, அதை தான் நம்மளுமே விசுவாசிக்கிறோம். நம்மள இப்போ பாவின்ட்டு யாருன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் என்னன்னா, ஆண்டவர் இந்த பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுகிற இந்த பரிசுத்தத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல அது எதிர்பார்க்கறது என்னன்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதை தான் நம்ம எம்பசைஸ் பண்றோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் அதுதானே சொல்ற, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். அப்போ நீ பரிசுத்தம் ஆகிட்டாலும் வசனம் வெளிப்பாடத்தில் என்ன வருது, இன்னும் நீ பரிசுத்தம் ஆகணும் அப்படி என்று சொல்லி வருகிறதே. ஒன்றும் இல்லை, எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதுறாரு. எபேசு சபைக்கு எழுதும்போது அவர் என்ன சொன்னார், அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்து வந்த கிரியையை நீ மறுபடியும் செய்கின்றார். அப்போ அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா? கண்டிப்பா. எபேசு சபைக்கு எழுதும்போது அந்த சபை பரிசுத்தமாக்கப்பட்ட சபை தான், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க தான். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நீ என்ன பண்ண, மனம் திரும்புன்றார். நான் பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலையும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டதுனாலையும் எனக்குள்ளே பாவம் இல்லாமல் இல்லை, எனக்குள்ளே அசுசிகள் இல்லாமல் இல்லை. அதை தான் அவர் சொல்ல, நிர்பந்தமான மனிதன் நான். இதை சொன்ன பவுலே சொல்றார், பாவிகள்லையும் பிரதான பாவி, ஆனால் தேவனுடைய கிருபை என் மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதை நீங்கள் பார்க்குறோம். இதை எப்போ சொல்கிறாரு, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் என்பது அவர் எழுதும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது எழுதப்பட்ட நிருபம் இல்லை, அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் அவர் எழுதுகிறதான நிருபமாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமை. இதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம்ல, அதில் அழகாக ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன். அதாவது யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு இருக்கு. நாடுங்கள். இந்த நாடுங்கள் என்கிறதான வேர்டை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைவ் டு பி ஹோலி. யூ ஸ்ட்ரைவ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்கள் அதற்காக பயங்கரமாக முயற்சி செய்யுங்கள்னு இருக்கு. அதற்காக நீங்கள் உழையுங்கள், பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார்.
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஏன் ஆதாம் ஏவாளை போல அவர் ஒரு 30 வயசில் அப்படியே குதிச்சிருக்கலாமே. ஒரு மனுஷனாக வரணும்னா அவர் ஒரு 30 வயசு உள்ள ஒரு ஆளாக வந்திருக்கலாம். ஏன்னா அப்படி வராமல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அந்த ஊழியத்துக்கு அந்த 30 வயசில் வராரு. அப்படி நேராக வந்திருக்கலாம், அப்படியும் வரல. சரி, இது ஒரு ஒரு கன்னியினுடைய வயிற்றில் பிறக்கணும் அப்படின்றது தீர்க்க தரிசனம். அதனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தையாய், ஒரு சிசுவாய் அந்த இடத்துல குழந்தையாய் உருவாகி மரியாளினுடைய கர்ப்பத்திலிருந்து ஆண்டவர் வெளியே வருகிறார். பிறந்தே ஆகணும், அதனால் பிறந்துட்டார்னா சரி, வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து டைரெக்டாக கிராஸில் போய் மரிச்சிருக்கலாமே. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து 30 வயசுலேருந்து குதிச்சிருக்கலாம் வானத்திலிருந்து. இல்லைன்னா மரியாளுடைய வயிற்றிலேருந்து பிறந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து நேராக கிராஸ்க்கு போயிருக்கலாம். நேராக சிலுவை மரணத்தில் போய் ஆண்டவர் நிறந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இயேசு எதுக்கு அவர் 3.5 வருஷம் இந்த பூமியில் அவர் ஊழியம் பண்ணினார். தனக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டார். மக்கள் நடுவிலே இயேசு சஞ்சரித்தார். மக்கள் நடுவிலே ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார். பாருங்க, யோசித்து பார்த்துறீங்களா? இதெல்லாம் கர்த்தர் ஏன் செய்தார்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில், அவர் நமக்கு அடிச்சுவடுகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், பின்பற்றும்படி ஒரு மாதிரியை கர்த்தர். அப்போ இந்த பூமியில இயேசு ஏன் 3.5 வருஷம் ஜனங்கள் நடுவிலே ஊழியம் செய்து அவர் வாழ்ந்து காண்பித்தார்? என்ன வாழ்ந்து காண்பித்தார்? பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. அவர் டைரக்டா சிலுவையில் மரிச்சிருக்கலாம், இல்லை அவர் 30 வயசுல இறங்கி இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் மழலை பருவம், குழந்தை பருவம், சிறுவர் பருவம், வாலிபர் பருவம், இதெல்லாம் பருவத்திலையும் இந்த பூமியில ஜனங்களோடு ஜனமா நின்னாரு, மனுஷனா நின்னாரு. ஒளிமர அற்ற வாழ்க்கை. சீசர்கள் 24 மணி நேரமும் அவர் அப்சர்வ் பண்ணாங்க. ஜனங்களோடு எங்கேயோ போயிட்டு எங்கேயோ மறைந்து நின்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியே சீசர்களை பார்க்கல. பிரயாணப்படுகிறார், சாப்பிடுகிறார், விருந்து வீட்டுக்கு போகிறார். எந்தெந்த இடத்துலெல்லாம் பாவங்களும் உலக சிற்றின்பங்களும் இச்சைகளும் மோகங்களும் அருவருப்புகளும் அசுசிகளும் இதெல்லாம் மீறுதல்களும் அக்கிரமங்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் எல்லா மனிதன் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஜனங்க அவரை பார்க்குறாங்க. அவர் வாழ்ந்தார் மக்கள் நடுவில். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவர் ஒரு ரூட்டு காண்பிச்சிட்டார். அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸு, அவர் அவருடைய அடிச்சுவடுகளை, மாதிரியை ஆண்டவர் வைத்து போனார். ஆமென். இந்த உலகத்தில் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறார், காண்பித்து கொடுக்கவே, கற்றுக் கொடுக்கவே, நமக்கு சொல்லி கொடுக்கவே ஆண்டவராக இயேசு அது வாழ்ந்தார். அவர் இல்லைன்னா இந்த மக்கள் மத்தியில் அவர் வாழ வேண்டிய அவசியமா? இந்த மக்கள் பேசுகிற பேச்சு, இந்த மக்கள் அவரை ட்ரீட் பண்ண விஷயங்கள், அவரை உடைச்சி அவரை கூட இருந்தவனே குடிப்பறிக்கிற இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல் நம்ம வாழணும்னு எதிர்பார்க்குறாருங்க. நம்மளாம் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கிரியைகளில், செய்கையில், இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, நம்ம இன்னைக்கு நம்முடைய செய்கைகளில் பரிசுத்தம் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை, புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளை நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்டை லிஃப்ட் பண்ணி விட்டார். அந்த ஸ்டாண்டர்டையே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பயந்துருவீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்க வேண்டாம், நீ என்னை நோக்கி பார், என்னை பின்பற்று, என்னை ஃபாலோ பண்ணு, எல்லாரையும் விட்டுரு, அவங்கள பார்க்கறது இவங்கள பார்க்கறதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறீர். இந்த பரிசுத்தம் என்பது எப்படி சாத்தியம்னா, நாங்கள் இயேசுவை முன்வைத்து அடிச்சூடுகளை பின்பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் யூ லீட் மீ லார்ட். சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு அடியில் ஆண்டவரே எங்களை நீங்கள் நடத்துங்க. உங்களையே பார்க்குறோம், அவரையே பார்ப்போம்.
அவரை பார்த்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய கவனம் எல்லாம் அவர் மேலே வைப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள் ஒரு வெற்றி உள்ள ஒரு நாள், இந்த நாள் ஒரு ஜெயமுள்ள ஒரு நாள், இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாளில் சத்ருவின் ஒவ்வொரு பிளானும் நிறைவேறவே போகிறதில்லை. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் மாத்திரமே நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.